அண்மைச் செய்தி. செந்தில் பாலாஜியின் சகோதரர் வழக்கிற்கு இடி பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தால் பாஸ்போர்ட்டை, அதாவது மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் தாக்கல் செய்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அவருடைய சகோதரர் அசோக் குமார் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அவர் அவருடைய பாஸ்போர்ட் ஆனது ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவுக்கு இதய சிகிச்சை மேற்கொள்ள செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் அசோக் குமார் தரப்புல சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அசோக் குமார் தரப்புல 15 நாட்கள் மட்டும் அனுமதி அளித்தால் போதும், நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீங்களே நினைத்தாலும் நீண்ட நாட்கள் அங்கு தங்கியிருக்க முடியாது, ட்ரம்ப் உங்களை வெளியேற்றி விடுவார் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார்கள். மேலும் ஒருவேளை அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தால் பாஸ்போர்ட்டை அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் தாக்கல் செய்ய நேரிடும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதையடுத்து அந்த பயண திட்டம் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யும்படி அசோக் குமார் தரப்புக்கும் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறை தரப்புக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.